நொடி பொழுது உங்க கைகள்ல இருக்கக்கூடிய சின்ன அளவு பணத்தை வச்சு நிறைய பணத்தையும் எண்ணற்ற செல்வ செழிப்பையும் எப்படி ஈர்க்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான எளிய பயிற்சியை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு தேவையானது உங்களுக்கு காயின்ஸ் அண்ட் ரூபாய் நோட்டு. நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த நாட்டுல புழக்கத்துல இருக்கக்கூடிய நாணயங்கள், பணத்தாள்கள் ரெண்டுமே நமக்கு தேவை. உங்ககிட்ட பணத்தாள் 100 ரூபாயாக இருக்கலாம், 200 ரூபாயாக இருக்கலாம், ஒரு சிலர் கிட்ட 50 ரூபாய் இருக்கலாம், ஒரு சிலர் கிட்ட 50,000 இருக்கலாம். உங்ககிட்ட எந்த அளவுக்கு பணத்தாள்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த பயிற்சிக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா காயின்ஸ் 9 அப்படின்ற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. 9 காயின்ஸ் அதை எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க ஃபுல் 9 காயின்ஸுமே ஒரு ரூபாய் நாணயமாகவும் எடுக்கலாம், இல்ல 5 ரூபாய் நாணயங்கள் 5 எடுக்கலாம், இல்ல 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் எல்லாமே கலந்து 9 அப்படின்ற எண்ணிக்கையில கூட எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவை காயின்ஸ் ஒரு 9 எண்ணிக்கையில, பணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நோட்டுத்தாள்கள் இதை வந்து நீங்க எடுத்துக்கணும். இந்த கூடவே சேர்த்து ஜாதிக்காய் 1 எடுத்துக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு அதிர்வு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஜாதிக்காய் அபண்டன்ஸா இருக்கக்கூடியது. உங்களை சுத்தி செல்வ செழிப்புகளையும் ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது தான் ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காய் வந்து 1 எடுத்துக்கோங்க. இந்த காயின்ஸ், ஜாதிக்காய், ரூபாய் நோட்டை வச்சு நம்ம பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ்க்கு முன்னாடி உங்களோட மைண்ட்ல மணி சம்பந்தமா என்ன பிளாக்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இன்கேஸ் நீங்க படுத்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் எழுந்து உட்கார்ந்துக்கோங்க. நீங்க உட்கார்ந்த நிலையில இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா முதுகுத்தண்டை இருக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. உங்க கண்களை மெதுவா மூடுங்க. ஹெட்செட் இருந்ததுன்னா ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம். பிரீத் இன், பிரீத் அவுட். உங்களுடைய கைகளை உங்க மார்பு மேல வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பா மூச்சை உள்ளிழுங்க. பிரீத் இன், ஹோல்ட், பிரீத் அவுட். One more time. Breathe in, breathe out. இந்த மனநிலைமையில இந்த நிமிடம், இந்த நொடி பொழுது பணம் அப்படின்னா உங்களுடைய மைண்ட்ல என்ன உணர்ச்சி வருது, என்ன எமோஷன்ஸை நீங்க ஃபீல் பண்றீங்க? பணம் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு சிலருக்கு பயம் வரலாம், ஒரு சிலருக்கு மனசு கஷ்டமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு பதட்டம் வரலாம், ஒரு சிலருக்கு எரிச்சல் வரலாம், ஒரு சிலருக்கு கவலை வரலாம், இன்னும் நிறைய விதமான எமோஷன்ஸ் வரலாம். பணம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நொடி பொழுது உங்க மனசுக்குள்ள வரக்கூடிய எமோஷன் என்ன? இப்போவே கீழே கமெண்ட்ஸ்ல அதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தரா நம்ம மூவ் பண்றதுக்கு கிளியரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம காயின்ஸ் வச்சு ஒரு சின்ன கேம் மாதிரி ப்ளே பண்ண போறோம். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 9 எண்ணிக்கையிலான காயின்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் இப்போ உங்ககிட்ட ஒரு 5 or 3 காயின்ஸ் தான் இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போவே எடுத்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு வீடியோவை தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுடைய உள்ளங்கைகள்ல அந்த காயின்ஸை வச்சு நல்லா உத்து பாருங்க. அந்த காயின்ஸ் எவ்வளோ அழகா ஜொலிக்குது அப்படின்றத பாருங்க. அது உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றத நீங்க உணருங்க. உங்களுடைய கைகள்ல அந்த நாணயங்களோட எடை, ஒரு வெயிட் உங்களுடைய கைகள்ல இருக்கு இல்லையா, அதை உணருங்க. பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களுமே உங்களுடைய கைகள்ல நிரம்பியிருக்கு. அதுதான் ஒரு எடையா உங்க கைகள்ல உணர போறீங்க. ஒரு எடை உங்க கைகள்ல உணர்றீங்க. அது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களுமே உங்க கைகள்ல இருக்கிற மாதிரி உணர்வை ஏற்படுத்துது. இப்போ அந்த காயின்ஸை அப்படியே உங்க உள்ளங்கைகளை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதை குலுக்கி பார்க்குறீங்க. அப்படியே மெதுவா உங்களுடைய காதுகள் கிட்ட எடுத்துட்டு வந்து அந்த காயின்ஸோட சவுண்டை குலுக்கி பாருங்க. பண தேவதை உங்களை பார்த்து சிரிக்கிற சவுண்ட் இந்த காயின்ஸோட சவுண்ட். பண தேவதை உங்களுடைய மனதோட கதவை தட்டுறாங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள எண்ணற்ற செல்வங்களை எடுத்துட்டு வர்றதுக்காக. ஸோ உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க, என்னுடைய மனதை நான் ஓப்பனா வச்சிருக்கேன் செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு.
என்னுடைய எண்ணங்களை நான் திறந்து வைக்கிறேன் செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு. இந்த மாதிரி அஃபர்மேஷனை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டெப் 3, நம்ம ஜாதிக்காயை வச்சு பண்ண போகிறோம். இப்போ உங்ககிட்ட ஜாதிக்காய் இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக இதை பண்ணுங்கள். இன்கேஸ் இல்லை அப்படின்னா இன்றைய நாளில் எப்போயாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இப்போ வாங்கிட்டு வந்துட்டு இந்த ப்ராசஸை பண்ணிடுங்க. ஜாதிக்காயை எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது உள்ளங்கையை எடுத்து உங்களுடைய மார்பு மேலே வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஜாதிக்காயை பார்த்து 21 முறை பணம் என் வசமாக, பணம் என் வசமாக, பணம் என் வசமாக. இதில் உங்கள் நேமை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நேம் ஜூலியட் அப்படின்னா பணம் ஜூலியட்டின் வசமாக, பணம் ஜூலியட்டின் வசமாக. இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டாக கூட யூஸ் பண்ணலாம். லைக் எப்படின்னா பணம் என் வசமாக, பணம் ஜூலியட்டின் வசமாக, பணம் என் வசமாக, பணம் ஜூலியட்டின் வசமாக. இதை மாதிரி உங்கள் நேமையும் ஆட் பண்ணி நீங்கள் 21 டைம்ஸ் வந்து பணம் என் வசமாக அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல போகிறீங்க. அதற்கு அடுத்து இதே ஜாதிக்காயை பார்த்து ஸ்ட்ரீம், இன்கேஸ் நீங்கள் ஹிந்துவாக இருக்கீங்க இல்லை எந்த ரிலிஜனாக இருந்தாலும் மந்திரத்து மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை 3 முறை சத்தமாக அந்த ஜாதிக்காயை பார்த்து உச்சரிங்க. இன்கேஸ் நீங்கள் ஹாஸ்டலில் மேன்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக, ஆனால் வாய் விட்டு தான் சொல்லணும் இந்த ஸ்ட்ரீம் அப்படின்றத. ஸோ வாய் விட்டு அந்த ஜாதிக்காயை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. அதற்கு அடுத்ததாக ஸ்விட்ச் வேர்ட் சொல்ல போகிறோம். டிவைன் கவுண்ட் நவ், டிவைன் கவுண்ட் நவ், டிவைன் கவுண்ட் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து ஒரு 6 டைம்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். இதை 6 டைம்ஸ் சொல்லிடுங்க. இப்போ இந்த ஜாதிக்காயை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்போது உங்களுடைய அந்த வலது உள்ளங்கையை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷனை உங்களால் அந்த ஜாதிக்காயிலேருந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த ஜாதிக்காயை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. 21 நாட்கள் இந்த ஜாதிக்காயை இதே மாதிரி எடுத்து ரெகுலராக நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும். 21 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஜாதிக்காயை எடுத்து கால்படாத இடத்துல மரத்துக்கு அடியிலையோ செடிகளுக்கு அடியிலையோ நீங்கள் போட்டுடணும். 21 டேஸ் ரெகுலராக இந்த ஜாதிக்காய் ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டெப் 4 என் கூடவே சேர்ந்து நீங்கள் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தாள்கள் இப்போ எவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்கோ அது 50,000 இருக்கலாம் அல்லது 50 ரூபாயாக இருக்கலாம். அந்த பணத்தை நல்லா எடுத்து உள்ளங்கைகளில் வச்சுட்டு நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து அதை நல்லா கூர்ந்து கவனிங்க. அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, என்ன கலரில் அது பிரிண்ட் ஆகிருக்கு, என்னென்ன மாதிரி பிக்சர்ஸ் அதில் இருக்குது அப்படின்றத நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு சிலர் ஒரு 20 ரூபாய் நோட்டு, ஒரு 50 ரூபாய் நோட்டு, ஒரு 500 ரூபாய் நோட் வச்சுருக்கலாம். என்ன டைமென்ஷன் ஹையர் டைமென்ஷனாக வச்சுருக்கீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இப்போ 500 ருபீஸ் தான் வந்து பெரிய மதிப்பு இருக்குது இல்லையா. அதை மாதிரி பெரிய மதிப்புள்ள நோட்டை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. ஆனால் அதற்கு கீழே எல்லா அமௌண்ட்டும் வச்சுக்கோங்க. மேலே 500 ரூபாய் தாள், கீழே ஒரு 50, 200 ரூபாய் தாள், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை நல்லா கூர்ந்தா அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், எழுத்து எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத கூர்ந்து கவனிங்க. இப்போது அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸ்மெல் பண்ணுங்க. அந்த பணத்துக்கிட்ட இப்போ நம்ம பேச போகிறோம். ஹே, தேங்க்யூ ஸோ மச் என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு. டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இடத்த சுற்றி பாருங்க. இந்த நொடி பொழுது பணம் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை தந்திருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன், நீங்கள் வியர் பண்ணியிருக்க ஹெட்ஃபோன்ஸ், நீங்கள் உடுத்திட்டு இருக்கக்கூடிய உடை, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பர்ஃப்யூம், நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹேர் சீரம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேன், நீங்கள் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பெட், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏசி, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய டேபிள் ஆர் சேர், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது பொருட்கள் லைக் வாட்டர் பாட்டில் இல்லை பெரிய விஷயம் ஏதோ ஒன்று, இப்படி சுற்றி கவனிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு அற்புதமான விஷயங்களை நமக்கு இந்த பணம் கொடுத்துருக்கு லைஃப்பில். ஆனாலும் நம்ம பணம் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இருப்பிடத்துல இருந்து எவ்வளவோ விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடியது இந்த பணம் தான் இல்லையா. அப்போ நம்ம சுற்றி எவ்வளவு பணம் இருக்கு பாருங்க. இதை அப்படியே அந்த மணி கிட்ட தருவீங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர் பணமே, நீ எனக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். உன்னோட எனர்ஜியாக இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அப்படியே அந்த பணத்தை
நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு பாருங்க உங்கள் கைகளில். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் உள்ளங்கைகளில் பரவுறத உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்குள்ள மணி எனர்ஜி ஃப்ளோ ஆகுறத ஃபீல் பண்ணுங்க. நவ் ஹக் த மணி. அந்த பணத்தை எடுத்து அப்படியே உங்களுடைய மார்போட அணைச்சிக்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் நெகட்டிவாக ஏதோ ஒரு எமோஷன் வருதுன்னு ஸ்டார்டிங்கில் கீழே டைப் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பணம் அப்படின்னா உங்களுக்கு பயம் அப்படின்ற உணர்வுன்னு வச்சுக்கலாமே. பணத்தை நல்லா ஹக் பண்ணிட்டு டைட்டாக உங்கள் மார்போட அணைச்சிட்டு இப்போ சொல்லுங்க, பணம் சார்ந்த பயத்தை நான் விடுவிக்கிறேன். பணம் சார்ந்த பயத்தை நான் விடுவிக்கிறேன். பணம் சார்ந்த பயத்தை நான் விடுவிக்கிறேன். 3 டைம்ஸ் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிட்டு இந்த பணத்தை எடுத்து அகெயின் ஹோப்பன்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த பணத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை, இப்போ நீங்கள் 50 ரூபீஸ் வச்சு இதை பண்ணிங்கன்னா ஒரு 10 ருபீஸ்க்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் 100 ரூபாய் வச்சு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் டே மட்டும். அடுத்த கண்டினியூஸ் 21 நாட்களுக்கு இதே பயிற்சிகளை பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, வேறு யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் இருந்து மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை எடுத்து ஒருத்தவங்களுக்கு உணவுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது, கொடுக்கும் அளவுக்கு நான் பெரியவன், கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் செல்வந்தன் அப்படின்ற வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் பணம்னா ஃபியர், பணம்னா கவலை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தீங்களா? இப்போது கமெண்ட்ஸில் கீழே பணம் சார்ந்த கவலையை நான் விடுவிக்கின்றேன், இல்லை பணம் சார்ந்த பதட்டத்தை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 21 நாட்கள் நீங்கள் பணத்தை வச்சு பண்ண போகிறீங்க. சேம் அதே 9 காயின்ஸ், அதே நோட்டுகளை கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வேறு நோட்டுகள் வேறு காயின்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் 9 எண்ணிக்கையில் காயின்ஸு, ரூபாய் தாள் 1 அல்லது பலவோ, இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக 21 நாட்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க. நிறைய செல்வ செழிப்பு, அது ஆஃபர்ஸ் மூலமாகவோ இல்லை பணமாகவோ இல்லை ஏதாவது ஒரு கிஃப்டாகவோ கூப்பன்ஸாகவோ உங்கள் லைஃப்குள்ளே கண்டிப்பாக வந்தே தீரும். அது என்ன நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ சார்ந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க. உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்ந்த ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி மேனிஃபெஸ்டேஷன், ஓப்பன் ஏஞ்சல்ஸ் பற்றியோ இல்லை மற்ற ஈர்ப்புதி பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. Thank you so much. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். தேங்க்யூ.